கொஞ்சம் டப்பா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் ஊறுகாய் ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம், டப்பாலாம் நமக்கு வந்துருச்சு. 1/4 கிலோ டப்பா, 1/2 கிலோ டப்பா எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு. எப்பவுமே ஒரு வேலையை மனசுக்கு பிடிச்சி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலையில் வந்து நமக்கு கடவுள் கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்றைக்குமே வீண் போகாது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஊறுகாயும் இருக்குது. பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், காளான் ஊறுகாய், வாழைப்பூ ஊறுகாய், நெத்திலி கருவாடு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய். உங்களுக்கு என்ன ஊறுகாய் வேணுமோ நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஊறுகாயிலையும் 1/2 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாவக்காய் பொடி அப்படி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பர்பஸ்க்காக வந்து இந்த கொரியர் கவர் வாங்குச்சு, அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த டப்பாவை வந்து அந்த கொரியர் கவரில் வச்சு பேக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நானே தான் செஞ்சேன். அம்மா வந்து ஊறுகாய் செய்கிறது மட்டும்தான் அம்மாவோட வேலை. மற்றபடி ஆர்டர் எடுக்கிறது, பேக் பண்ணுறது எல்லாமே வந்து நான் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து அது கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா ஒரு வேலையை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மனசுக்கு பிடிச்சி செய்யும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த வேலையில் வெற்றி தான் கொடுப்பாரு. மேக்ஸிமம் நம்மக்கிட்ட அதிகமாக போகிறது பார்த்திங்கன்னா கருவாட்டு ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் தான். நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் வருஷக்கணக்கில் வெளியே வச்சாலும் கெடவே கெடாது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம உள்ளே வந்து எதுவும் எந்த கெமிக்கலும் கலக்கிறது கிடையாது. வினிகர் கூட வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஊறுகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், கெடாது. இருந்தாலும் சொல்கிற பாலக்கீரை தொக்கு இருக்குது, பாவக்காய் பொடி இருக்குது, எல்லாத்தையும் நான் தான் பேக் பண்ணேன். உங்களுக்கு என்ன ஊறுகாய் வேணுமோ நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனே நான் ரீப்ளே கொடுப்பேன்.